பட் இங்கே நேச்சுரலாக இருந்த மாதிரி அங்கே என்ன நேச்சுரலான ஒரு பாதை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தசைகளுக்கு நடுவுலயே வந்து நேச்சுரலாகவே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ லைப்ரரியில் பார்த்துருப்பீங்க புக்ஸ்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம கீழ் முதுகில் இருக்க தசைகளும் ஒரு சிங்கிள் மசில் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து அடுக்கப்பட்டிருக்கும். அதை சுற்றி ஒரு கவரிங் இருக்கும். ஸோ அந்த மசில்ஸ்க்கு நடுவில் நீங்கள் எண்டோஸ்கோப் செலுத்தும் பொழுது அந்த மசில்ஸை நீங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேச்சுரல் பாத்வேல போயிட்டு அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து ஸ்லிப் டிஸ்க்கான எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. தேவையில்லாமல் ஒரு பொருள் உங்களோட ஸ்பைன்குள்ளே இருக்குது. அதுதான் வந்து டிஸ்க்லேருந்து வெளியேறிய அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட். அது அந்த துளையை அடைச்சிட்ருக்கு. அண்ட் அதனால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அந்த தேவையில்லாத பொருளை எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஸ்பைனுக்கு தேவையான ஒரு விஷயம்னா உங்கள் மசில்ஸ். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் நீங்கள் டிஸ்க் ஃப்ராக்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் எடுக்கிறதுனால டெஃபினட்டாக உங்களுடைய நார்மல் டிஸ்க் பாதிக்கப்படாது. அது பழையபடி ஃபங்க்ஷன் செய்யும். அதே மாதிரி யங் ஸ்டேஜ்லேயே அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தருக்கு ஸ்லிப் டிஸ்க் சர்ஜரி தேவைப்பட்டால் கூட அவங்களோட மசில்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அவங்களோட நார்மல் டிஸ்க்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அதனால் ஃப்யூச்சரில் இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது.